நாங்க நினைக்க கூடாது பைதல் ஜமாத் என்று சொல்றது பிச்சைக்கார ஜமாத் என்று. இல்ல இல்ல, பைதல் ஜமாத் ஒரு தனிப்பட்ட அமல் என்பதை விலகிக்கும். தனிப்பட்ட அமல் அது. சஹாபாக்கள் எல்லாமே ஒரு ஜமாத் வாகனத்துக்கு மேல போகுது, ஒரே ஒரு சஹாபி வாகனத்துல இருந்து இறங்கி மண்ணை தட்டி தட்டி போறாரு. அமீர் சாப் பின்னுக்கு கேக்குறாங்க, என்னவாப்பா ஏன் இது சொன்னாங்க. இல்ல அமீர் சாப், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நபி அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாவுடைய பாதல போகக்கூடியவர்கிட்ட மேல படக்கூடிய தூசியும் நரகத்துடைய நெருப்புட புகையும் ஒன்று சேராது. அப்படியா, நீங்க ஜமாத்துல அந்த முன்னுக்கே பேசிட்டு நான் கேட்பேன், நீங்க நடந்து வாரீங்க, அதே ஹதீஸ நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. நடந்து போறார். அமீர் சாப் பின்னுக்கு இருந்து, வாப்பா ஏன் நடந்து போறீங்க? இல்ல இல்ல அமீர் சாப், நான் கேட்டிருக்கிறேன் நபி அவங்க இப்படி சொன்னதாக. முழு ஜமாத்தும் இறங்கி அவங்க எல்லா சஹாபாக்கள் நடந்து கொண்டு போறாங்க. மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிசாமுத்தீன்ல இருந்து எங்கேக்கு போவாங்க? மேவாத்திகளுக்கு நடந்து பைதல் ஜமாத்ல போயிட்டு, வாகனம் இல்லாம இல்ல, ஏன் தனிப்பட்ட ஒரு தியாக ஜமாத். எனவே கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பைதல் ஜமாத் என்று செல்றது ஒரு முஸ்தகில், ஒரு தனிப்பட்ட அமல் என்பதை நாங்க விளங்கிக்கணும். மௌலானா சாதா அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹுடைய கோவத்தை தணிக்கக்கூடிய 2 அமல்கள் இருக்கு, முக்கியமான 2 அமல். பல அமல்கள் அல்லாஹுடைய கோவ பார்வைதான் சில நேரங்கள் எங்களோட உம்மத் ஃபசாதுல, ஃபித்னால, சோதனையில விழுறதுக்கு காரணம். அல்லாஹுடைய கோவத்தை தணிக்கக்கூடிய முக்கியமான 2 அமல்கள், அதுல ஒன்றுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, பைதல் ஜமாத் என்பதாக. ஏன் ரிவாயத்துல வந்து நரகம் என்று சொல்றது, நரகத்துடைய நெருப்பு என்று சொல்றது அல்லாஹுடைய கோவத்துடைய வெளிப்பாடு. அல்லாஹுடைய கோவத்துடைய வெளிப்பாடு தான் நரகத்துடைய நெருப்பு என்று சொல்றது. எனவே அல்லாஹுடைய பாதல போகக்கூடியவங்களோட மேல படக்கூடிய தூசியும் நரகத்துடைய நெருப்போட புகையும் ஒன்று சேராது என்று சொல்றது. எந்த அளவுக்கு பைதல் ஜமாத்கள் வெளியாகுமோ, அந்த நரகத்துடைய நெருப்புடைய புகையோட இந்த உடம்புகள் ஒன்று சேராது. நரகத்துடைய நெருப்பு என்று சொல்றது அல்லாஹுடைய கோபத்துடைய வெளிப்பாடு. எனவே எவ்வளவுக்கு பைதல் ஜமாத்கள் வெளியாகுமோ அல்லாஹுடைய கோபம் அப்படியே தனிச்சிடும் என்பதான். அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய 2வது அமல் தான் மஸ்ஜித் வார் அமல்கள். அந்த மஸ்ஜிதுல நாங்க செய்யக்கூடிய அமல்கள் 5 அமல்கள் இருக்குது. ஏன் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், وَمَا كَانَ رَبُّكَ لِيُهْلِكَ الْقُرَى بِظُلْمٍ وَأَهْلُهَا مُصْلِحُونَ. அல்லாஹ் ஒரு ஊர் மக்களை அவங்க செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக அல்லாஹ் அழிச்சு போட மாட்டான். ஏன்? وَأَهْلُهَا مُصْلِحُونَ. அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில் ஒரு கூட்டம் அந்த மக்களை திருத்துறதுக்காக வேண்டி தாவத் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஊர் மக்களை அல்லாஹ் அழிச்சு போட மாட்டான். அல்லாஹ் அந்த உழைப்பு நடக்கிறதின் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபம் அப்படியே தணிஞ்சிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது சுட்டிதான் வெளியாக வேண்டிய நிலைமைகள்ல சஹாபாக்கள் வெளியாகாம இருக்க போல நபி அவங்களுக்கு தாங்கவும் மேலா, அல்லாவுக்கும் தாங்க இயலாத அளவுக்கு கோபம் வரும். பத்ர் சஹாபாக்கள் என்றா யார்? ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இஅமலு மா ஷிஅதும் ஃபஇன்னி கத் கஃபர்து லக்கும். பத்ர் சஹாபாக்களே, விருப்பமான மாதிரி வாழுங்கோ, உங்களோட முன்பின் பாவங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்கள இருக்கக்கூடிய காபிர்களுக்கு மதீனால இருந்து வரக்கூடிய ஜமாஅத்தை பத்தி செய்திகள் அனுப்புறாங்க. இன்ஃபர்மேஷன், சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றது எவ்வளவு பெரிய பாவம். பொதுவாக இந்த காலத்திலையும் கொண்டு போட்டுடுவாங்க. ஏனென்றா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணினா விரோதிகளுக்கு, எதிரிகளுக்கு எங்களோட செய்திகள் எல்லாம் தெரிய வரும். இத ஒரு ஹாத்திப் இப்னு அபி பல்தா பத்ர் சஹாபி செஞ்சார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வார கோவத்துல, யா ரசூலல்லாஹ் உடுங்க, இந்த முனாஃபிக் கலச வெட்டி போடுறேன். அப்பயும் நபி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? உமர் என்ன பேசுறீங்க? இவர் ஒரு பத்ர் சஹாபி, இவர் ஒரு பத்ர் சஹாபி. அது சுற்றி அவருடைய முன்பின் பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிட்டான் என்பதா. இவ்வளவு டாலரேட் பண்ற நபி எப்ப தஷ்கீல் நடக்கிற நேரத்துல அல்லாஹுடைய பாதல வெளியாக இல்லையோ அந்த நேரத்துல பத்ர் சஹாபியா இருந்தாலும் நபி அவங்களும் கோவப்பட்டாங்க, அல்லாஹ்வும் கோவப்பட்டாங்க. தபூக்குடைய நேரத்துல எல்லாம் மரத்துல பேரிச்ச பழம் தயாராக இருக்குது பிக்கிறது. இப்ப பிக்கிறது மட்டும்தான், ஹார்வெஸ்டிங் மட்டும்தான், வேற மறந்து போடாது, இது ஒன்றுமே இல்ல, பிக்கிறது மட்டும்தான்.
தஷ்கீல் நடக்குது, தபூக்குக்கு போங்கோ, தபூக்குக்கு போங்கோ. எல்லா சஹாபாக்களும் தயாராகினாங்க. முனாஃபிகீன்கள் போகல, பெண்கள் போகல, வயசாளிகள் போகல, நோயாளிகள் போகல. மற்ற எல்லா சஹாபாக்களும் போனாங்க. 3 சஹாபாக்கள் போகல. அதுல சிலர்கள் பதில் சஹாபாக்கள். இன்றைக்கு போவோம், நாளைக்கு போவோம், சரி என் வாகனம் வேகம் தானே, போயிட்டு சேர்ந்துடலாம், அவங்க வாரத்துக்கு முன்னால நான் போயிட்டு சேருவேன், இப்படி 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 போயிட்டு படல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுடைய கட்டளை ஜமாத் திரும்பி வந்துட்டு அல்லாஹ் இவங்களுக்கு எப்படி பரக்கத் செஞ்சானேண்டா, விட்டுட்டு போற நேரத்துல மரத்துல பழங்கள் எப்படி இருந்துச்சோ, அல்லாஹ்வுடைய பாதல வெளியாகக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ஈமான படிச்சு தாரான். இபாதத்திலையும் இந்த ஈமான் கிடைக்காது. அல்லாஹ் காட்டுறான் ஹார்வெஸ்டிங் உடைய நேரம். நீங்க விட்டு போனா குருவி தின்னும், பழுதாகி கீழவிலும், இல்ல இல்ல செய்யக்கூடியவன் நான் தான். அல்லாஹ் அவங்க பேச்சு வர காட்டியும் 2-3 மாதங்கள் அத மரத்திலே அல்லாஹ் பாதுகாத்து காட்டி நான் தான் செய்யக்கூடியவன். அது மட்டுமல்ல, இவ்வளவு காலம் வருஷத்துக்கு ஒருக்க தானே உங்களுக்கு ஈச்சப்பழம் காய்க்கும். இதுக்கு பின்னால் உங்களுக்கு வருஷத்துல 2 தடவை நாங்க காய்க்க வைக்கிறோம். அல்லாஹ் நிவாம உலகத்துடைய தர்த்தீப மாற்றி அல்லாஹ் வெளியாகினவங்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சு காட்டி, வெளியாகாத பத்ர் சஹாபாக்கள் இருந்தாங்களே, அங்க விரோதிகளுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணின நேரத்தில் அடே பத்ர் சாபி வாப்பா விட்டுடுங்க என்று சொன்ன நபி அவங்க இந்த நேரத்துல பத்ர் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதல வெளியாக இல்ல. தஷ்கீல் நடந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த மக்களோட சலாம் கொடுக்கவும் வானம், அவங்களோட பேசவும் வானம், அவங்களோட குடுக்கல் வாங்கல் செய்ய வானம். கொஞ்ச நாளைக்கு பின்னால மனைவிமார்கள் இருந்து பிரிய சொல்லுங்க என்பதாக சொல்லுங்க. சும்மா யோசிங்க, உள்ளம் என்ன தெரியுமா கேட்கும், நான் என்ன தினாவா செஞ்சேன், நான் என்ன கலவை எடுத்தேன், நான் என்ன யாருக்கு சரி கொண்டனா, என்ன தவறு செஞ்சேன், தஷ்கீல்ல வெளியாக இல்லை, அவ்வளவுதான். அதுவும் பதில் சஹாபி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, செஞ்ச தவறு தஷ்கீலுடைய நேரத்துல வெளியாகாதது, தினா செய்யல, களவெடுக்கல, வேண்டிய தஷ்கீல்ல பாருங்க அவங்க வேற எந்த தவறையும் செய்யல, தேவையான நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதல வெளியாக இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எந்த அளவுக்கு என்றா யகூதிகள் தாவத் கொடுத்தாங்க, உங்களோட முகம்மது உங்களை விட்டுட்டாரு, எங்ககிட்ட வாங்களே, வந்து சேர்ந்துடுங்களே. அவங்க செஞ்ச தௌபாவை அல்லாஹ் கபூல் செஞ்சான். கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவங்களோட தௌபாவை நாங்க ஏற்றுக்கொண்டோம். ஆனா செஞ்ச வேலை சரியில்லாத வேலை, வெளியாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதல போகக்கூடியவங்க. எனவே வருஷத்துல வரக்கூடிய வக்துகள் இருக்குது. மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லா அவங்க சொல்லுவாங்க, சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி, துனியாவுடைய இடையூறுகளுக்காக வேண்டி நாங்க அந்த வருஷ வக்த பின்னுக்கு போட்டது இருக்குது. நாங்க உள்ள நிலைமையில விட கஷ்டமான நிலைமைக்கு தள்ளப்படுது. அதுக்கு இந்த சம்பவத்தை உதாரணமாக காட்டுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒவ்வொரு வருஷமும் வக்து வெளியாகினேன், ஒரே ஒரு வருஷம் தான் எனக்கு வெளியாக கிடைக்கல, அதை பத்தி மௌத்து வர காட்டின் கவலைப்பட்டான். எனவே அந்த தரிசீப்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துடைய நிலைமைகள் மாறணுமா, நாட்டுடைய நிலைமைகள் மாறணுமா, வீட்டுடைய நிலைமைகள் மாறணுமா, ஏந்த வாழ்க்கையுடைய நிலைமைகள் மாறணுமா, ஒரே ஒரு நிபந்தனை, அல்லாஹ்வுடைய பாதல வெளியாகிறது, தாவத்துல நாங்க நேரம் காலங்களை கழிக்கிறது. அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட நிலைமை, மஹல்லோட நிலைமை, குடும்பத்துடைய நிலைமை, நாட்டுடைய நிலைமை, உலகத்துடைய நிலைமைகளை மாற்றுறதுக்கு சக்தி உள்ளவன் அல்லாஹ். ஏன் நாங்க எங்க ஈமான் ஆமான்களை கூடுவதன் மூலமாக அல்லாஹ் பல நிலைமைகள் அல்லாஹ் சீராக்குவான். அந்த தர்தீப்ல இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களேன், இன்ஷா அல்லாஹ் நானும் அவசரமாக, எனவே நகத் என்ற அமைப்புல தயாராகி வந்திருக்கக்கூடியவனும் தான். அதே மாதிரி இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னால என்னுடைய வக்துகளை இன்ஷா அல்லாஹ் முடியுமான அளவு நான் அட்ஜஸ்ட் பண்ணி சரி வெளியாகிறதுக்கு முயற்சி செய்வேன் என்ற நியத்துள்ளவங்க எலும்புகளை இன்ஷா அல்லாஹ். என்னால நினைச்சு பார்க்கவும் மேலாதான், ஆனா நான் முழு முயற்சியும் செய்வேன் என்ற நியத்துள்ளவங்க எலும்புகளை இன்ஷா அல்லாஹ். எந்த கெப்பாசிட்டியில பார்த்து என்னால கஷ்டம், ஆனா இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வேன், நான் முயற்சி செய்வேன் என்ற நியத்துள்ளவங்க எலும்புகளை இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ், இந்த வருஷத்துக்குள்ள அல்லாஹ் எல்லா நிலைமைகளை மாற்றக்கூடியவன். அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர, படைப்புகள் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், சிச்சுவேஷன்ஸ் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். படைப்புகளுக்கு சொந்தக்காரன், நிலைமைகளுக்கு சொந்தக்காரன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஃபிரௌன் கொல்றதுக்கு நினைக்கிறார். நாங்க என்ன சொல்லுவோம், அவர் முழு பணத்தை செலவழிச்சதே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம கொல்றதுக்கு சின்ன காலத்துல.
நாங்க என்ன சொல்லுவோம், எஹட்ட பேன்லச்சு தனக்கட கேணியான்னு தான் சொல்லுவோம். கண்ணுக்கு விளங்காத இடத்துல கொண்டு போவோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், இல்ல இல்ல அப்படி இல்ல, அவர்கிட்ட மடியில பேசி வைங்க. இவ்வளவு காலம் பணத்தை செலவழிச்சது கொள்றதுக்கு அல்லாஹ் சொன்னான், இல்ல இல்ல நான் வளர்க்கறதுக்கு செலவழிக்க வைக்கிறேன். அவ்வளவு குதிரத்துள்ளவன் அல்லாஹ். எப்படி நிலைமைகளை மாத்துறான். எனவே இப்ப எங்களுக்கு விளங்கும், நான் எங்க அப்பா போறது, எலும்புறது, பேரை கொடுக்கறது, நோம்பு பிடிக்கிறது, சதகா கொடுக்கறது, தொழுவுறது, துவா கேட்கறது, மஷூரால போடுறது, மஷூரால பாஸ் ஆகினா போறது, இல்ல மஷூரால போவானம் என்று சொன்னா நிக்கிறது. எலும்புங்க இன்ஷா யாரு தயார் இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று செய்வேன், ஒரு முயற்சி ஒன்று செய்வேன் இன்ஷா அல்லாஹ். அவசரமாக இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னால ஒரு 4 மாசம் அல்லது ஒரு 40 நாள் வெளியாகுவன் என்ற நியத்துள்ளவங்க ஹிம்மத் தைரியமா எலும்புங்களை மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். வேற யாரு தயார் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு தைரியம் தேவை. தைரியமாக எலும்பி பேரை கொடுக்கிறது, முயற்சி செய்யறது, அல்லாஹ் நிலைமைகளை சீராக்குவான். வேற யாரு தயார் இன்ஷா அல்லாஹ். வேற யாரு தயார் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். வேற யாரு தயார் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வோட ஹிம்மத்தை எதிர்பார்க்கிறான், தைரியத்தை எதிர்பார்க்கிறான். எலும்பி நாங்க பேரை கொடுக்கிறது கஷ்டமா இருக்கும், நிலைமைகள் இருக்கும், மஷூரா பண்றது, மஷூரால பாஸ் ஆகினா போறது. ஆனா எங்கட நியத், எங்கட கவலையை நாங்க வெளியாக்குறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ருடைய யுத்தத்துல சேரல, ஆனாலும் பத்ர் சஹாபி அவர் தயாராகினார். ஆனா மனைவி சோம் இல்லாம பேசிட்டு அந்த நேரத்துல போக கிடைக்கல. ஆனா பத்ர் சஹாபாக்கள் தான் இருக்கிறான். எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். யாரு தயார் இன்ஷா அல்லாஹ். நான் அவசரமாக வெளியாகுவேன் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். போனா நல்லமே இந்த உள்ளத்துல வருவது, அதான் நியத். நானும் போனா நல்லமப்பா, என்ன சரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஒண்ணு செய்வோமே, அந்த ஹிம்மத்துல எலும்புகளை இன்ஷா அல்லாஹ். யாரு தயார் இன்ஷா அல்லாஹ். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று போறது, உறுதியான நியத்தை வச்சுக் கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். உறுதியான நியத்தை வச்சுக் கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி ஆக முக்கியமான விஷயம் தான் எங்கட மஹல்லாக்கள் நடக்கக்கூடிய 5 அமல்கள். அதுவும் அல்லாஹ்வுடைய கோவத்தை தணிக்கக்கூடிய அமல்கள் தான். எனவே மஷூரால கலந்து கொள்றது, 2.5 மணித்தியாலம் எங்கிற நேரங்களை தாவத்துக்காக வேண்டி கொடுக்கிறது, மஸ்ஜித்ல தாலீம்ல, அதே மாதிரி வீட்டுல தாலீம்ல நாங்க கலந்து கொள்றது, மாசம் 3 நாள் போறது, அதே மாதிரி மஹல்லாவேல 2ஆம் கஷ்டு. எப்ப இந்த அமல்களை செய்வோமோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நீண்ட வக்துகளை போறதுக்கும் அல்லாஹ் உதவியா இருப்பான். அந்த அமல்கள் மூலமாகவும் நிலைமைகளை மாற்றுவார்.